ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். தினம் ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கண்டுபிடிப்புகளை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற 5 சேனலோட நேம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு புது விதமான கேட்டு தாங்க. இந்த ஓனர் அவர்கிட்ட இருந்த பழைய காரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த மாதிரி கேட்டில் டெக்கரேட்டிவ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி கேட்டை போட்டிருக்கிறாரு. அதுக்கு கீழே வீல் வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த காருடைய வீலையே பயன்படுத்தியிருக்காரு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபேக் ராக். சில பேருக்கு வால் இருக்கு இல்லையா, அதில் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராக்குடைய டெக்ஸ்சரில் ஏதாவது டைல்ஸ் கிடச்சிதுன்னா வாங்கி ஒட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ராக் டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த டிசைனை ஒரிஜினல் ராக் வச்சுலாம் பண்ணலைங்க. மண்ணையும் சிமெண்ட் கலவையையும் பூசி இந்த மாதிரி ராக் மாதிரியான ஒரு டிசைனை கொண்டு வரதுக்காக அவரே கையால் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ராக் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு அதில் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே கல் வச்சு கட்டியிருப்பாங்க. கல் இந்த மாதிரி ராக் வச்சு கட்டியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரியான பில்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ராக் வச்சு கட்டுற பில்டிங்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இன்னோவேட்டிவான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய டயர்ஸ்லாம் ஒர்க் ஷாப்பில் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே ஒரு கழிவு தாங்க. இந்த டயர்ஸ் எல்லாமே மட்காத பொருள். இதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து ரோடு போடுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த டயரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பழைய டயர்ஸை கட் பண்ணி அந்த ரோட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே மணல், ஜல்லி, தார் இதெல்லாம் போட்டு ரோடு போடுறாங்க. இது மூலமாக இந்த ரோடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற மட்காத பொருட்களை பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையுது. அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் எர்த் டு எர்த் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூரிச் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் சயின்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டினாங்க அப்படின்னா பழைய பில்டிங்குடைய வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருந்தது. எல்லாருமா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி சிமெண்ட் இல்லாத மண் கலவையை மட்டுமே பயன்படுத்தி 3D பிரிண்டர் மூலமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கீழே ஃப்ளோரிங் பர்பஸுக்கு வீடு கட்டும்போது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மலைச்சரிவுகள்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் போடுவாங்க இல்லையா, அதாவது படிக்கட்டுகள், அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். இது உண்மையிலேயே ஒரு எஃபெக்டிவான டெக்னிக்காக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜியோபிளாஸ்ட் மாடியூலோ அப்படிங்கிற இந்த வித்தியாசமான ப்ராஜெக்டை உபயோகிக்கிறாங்க. இந்த வீடியோ ரோமேனியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க. இதில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து இந்த ஃபோம் ஒர்க் பிளாக்கை தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4800 ஃபோம் ஒர்க் பிளாக்ஸை இந்த இடத்துல பரப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 12200 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க வெறும் 8 நாளில். இது மூலியமா பிளாஸ்டிக் கழிவுகள் வேஸ்ட் ஆகுறது கிடையாது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியுது. அதே மாதிரி நமக்கு காற்றோட்டமும் கிடைக்குமாங்க. முக்கியமான விஷயம், நமக்கு காசுமே சேவ் ஆகுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது புதுவிதமான வாஷிங் மிஷின் தாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இல்லைனா செமி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். தண்ணி நம்மளே ஊற்றுற மாதிரியும் இருக்கும், இல்லைனா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் பண்ணிக்க மாதிரியும் இருக்கும். அதில் நம்ம சர்ஃப் பவுடர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த துணியை வாஷ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதை நம்ம கொண்டு போய் காய போட்டு திரும்ப அதை மடித்து வச்சு அயன் பண்ணி மடித்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷினில் இந்த 3 வேலையுமே இந்த வாஷிங் மிஷினே பண்ணுதான். இதில் க்ளீன் பண்ணி, ட்ரை பண்ணி, அயன் பண்ணியும் நமக்கு கொடுத்துருமாங்க. இந்த 3 ப்ராசஸையும் பண்ணுறதுக்கு இதுக்கு பல மணி நேரம் கூட தேவை கிடையாதாங்க. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே போதுமா இந்த வாஷிங் மிஷின் ரொம்பவே சூப்பராக நீட்டாக நமக்கு கொடுத்துருமா. அண்ட் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா? உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக் இருக்கா, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கா? இல்லைப்பா நாங்களாம் கையில் தான் துவைப்போம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் தாங்க. ஃபாரினில் மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கிற காசை ட்ராவலிங்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருதுங்க. ஃபாரினை பார்த்து நம்ம
நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மொபைல் ஹோம். அதாவது நம்மளுடைய காரையே வீடாக மாற்றி நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கே இந்த காருக்குள்ளேயே நம்ம சமைச்சிக்கலாம், தூங்கிக்கலாம், குளிச்சிக்கலாம். இந்த மாதிரி பல வசதிகளையும் செஞ்சு வச்சுருக்கிறோம். குளிக்கிறதுக்காக இந்த காரில் ஷவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சோஃபா பைக். இந்த பைக்கை பாருங்களேன், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. சோஃபாவையே இவர் பைக்காக மாற்றிருக்கிறாரு. அதுலேயும் இதில் கூட கொஞ்சம் வசதிக்காக இதில் ஒரு குட்டி ரெஃப்ரிஜிரேட்டரையும் ஆட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஒரு பைக்கை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆர்டிஓவில் நிச்சயமாக நமக்கு லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபாரினில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். என்ன நம்ம கண்டுபிடிச்சாலும் சரி, நமக்கு ஃபுல் ரைட்ஸும் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் விவசாயத்தில் ஏதாவது புதுமையான டெக்னிக்கை ஃபாரினில் கண்டுபிடிச்சிட்டே தாங்க இருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபார்மிங் ஃபயர் டெக்னிக். இந்த வண்டி செடிகளுக்குள்ளே போகுது. அப்படி போகும்போது அதுலேருந்து தீ வருது பாருங்களேன். ஐயோ, இதிலிருந்து வர நெருப்புனால செடியெல்லாம் கருகி போயிருமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையாகவே செடியை கருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம போட்டிருக்கிற பயிர் செடிகளை கருக்கிறதுக்காக இல்லைங்க. அந்த பயிர் செடிகளுக்கு பக்கத்தில் களை செடிகள் வளர்ந்துருக்கும். அதே மாதிரி நிறைய பூச்சிகளும் இருக்கும். இந்த நெருப்புடைய ஹீட் படுறதுனால அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கூட செத்து போயிருமாங்க. இதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலான உரங்களை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையா. இந்த ஃபயர் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலே போதுமாங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யாருமே யூஸ் பண்ணலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விவசாயத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்களா? இது எஃபெக்டிவாக இருக்குமா? இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பூல். இப்போலாம் வீடு கட்டுறவங்க நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வச்சு தான் கட்டுறாங்க. பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இது ஓப்பனாக இருக்கிறதுனால இதில் ஏகப்பட்ட குப்பைகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை நேரத்துலையும் குளிர் நேரத்துலையும் இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி வெதரும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா தெரியாதனமாக இந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு பிரச்சனை தான் மெயினாக இருக்குங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை மூடி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஸ்லைட் பண்ணுற மாதிரி தாங்க நமக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், வார்மாக கதகதப்பாக இருக்குமாங்க. வின்டர் டைம்லையும் மழை நேரங்கள்லையும் கூட நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிக்க முடியுமா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது. அங்கே ஏதாவது வீடு எடுத்து தங்குவீங்க. ஆனால் உங்களுடைய சொந்த வீடு வேற ஒரு ஊரில் இருக்கும். ஆனால் இந்த சொந்த வீட்டையும் நீங்கள் போகிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போக முடியுமாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை அலேக்காக தூக்கி இந்த மாதிரி ஒரு வீலரில் வச்சு இழுத்துட்டு நம்ம போகிற இடத்துக்கு கொண்டு போக முடியுமா. ஆனால் இது நம்ம இந்தியாவில் பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் எல்லாமே காங்கிரீட் வீடு இல்லையா. ஃபாரினில் இது பாசிபிள். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா வீடுகளையுமே உட்டால் செஞ்சுருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டாப் நாட்ச் DIY. இப்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டே வருதுங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இந்த VR பாக்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல நிற்போம். நம்ம மேலே ஏதாவது அனிமல்ஸ் தாக்க வர மாதிரியும் நம்மளை ஏதாவது அனிமல்ஸ் தொடுற மாதிரியும் நமக்கு அந்த VR பாக்ஸில் தெரியுங்க. அது ரொம்ப உண்மையாகவே நமக்கு தெரியும். ஸோ நம்மளை உண்மையாகவே தொடுறதுக்கு பின்னாடி இருந்து யாராவது நம்மளை தொடும்போது உண்மையாகவே அந்த அனிமல் தான் நம்மளை தொடுது அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஃப்ளைட்லலாம், அதாவது மிலிட்ரி ஃப்ளைட்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஓட்டுற மாதிரி இவர் ஒருத்தர் DIY பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளைட்டை ஓட்டும்போது ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இவரே ஒரு விஷயத்த செட்டிங் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணி இருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதில் 25% எஜுகேஷனுக்காக கொடுத்துருவேன். அதே மாதிரி 25% ஓல்டேஜ் ஹோமுக்கு கொடுத்துருவேன். இன்னொரு இருக்கக்கூடிய 25% பெக்கர்ஸ்க்கு கொடுப்பேன். மீதி இருக்கிற 25% எனக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான கேர்ளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.